கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் கூட இந்த வாலிப கூடுகையில் இந்த சனிக்கிழமை உங்களை யாவரும் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு 4-5 வருஷமாக புதன்கிழமையே ஆரம்பிச்சுட்டு கடந்த புதன்கிழமை ஒரு மாதிரி என்ன சொல்லலாம், என்ன செய்வதுன்னு தெரியாமல் அப்படி யோசிச்சுருந்தோம். உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்திருக்கும். அதுதான் புதன்கிழமை இனிமேல் யூத் மீட்டிங் இருக்காதுன்னு. பட் இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளில் இன்னைக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் இன்னைக்கு பார்க்கறதுல கர்த்தர் தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்ய நம்ம எல்லாருமே அதற்காக நம்ம ஜெபிப்போம். சரி, ஒரு சில காரியங்களை நம்ம எடுத்து நம்ம தியானிச்சு நம்ம கடந்து போகலாம். ஏன்னா காலையில் வரீங்க, நாளைக்கு 5 மணிக்கு வரணும். ஸோ அதனால் சுருக்கமாக நான் ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு நம்ம கடந்து போகலாம். எடுத்தவள் வாசிக்கலாம். நீதிமொழிக்கு எழுதின புத்தகம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் தொடர்ந்து எங்கள் மத்தியில் வெளிப்படுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த நீதிமொழிகள் அருமையான வேதத்தில் இருக்கிற சாலமோன் எழுதியதான புத்தகம். இந்த புத்தகம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பழமொழி இருக்கும், அதே போல் இந்த வேதத்தில் நீதிமொழிகள் என்பது ஒரு சுருக்கமாக 2 லைன் தான் இருக்கும், ஆனால் அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும். அதுபோல் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கப்படும் போது 2 மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது. 2 விதமான காரியங்களை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஒன்று, ஞானிகளோடு சஞ்சரிக்கும் போது அவர்கள் ஞானம் அடைவார்கள். அதே மனுஷங்க மூடரோடு அவங்க தோழனாக இருக்கப்படும் போது நாசம் அடைவாங்க. இப்போ இந்த வாலிப நாட்களில் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்முடைய பேரண்ட்ஸ் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆரம்ப நாட்களில் ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நல்லா படிக்கிற பசங்களோட சேருங்க, நல்லா விளையாடுற பசங்களோட ஸ்போர்ட்ஸ் இருந்தால் அவங்ககிட்ட சேருங்க, ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காருங்க, டீச்சருக்கு முன்பதாக உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நல்ல பசங்களோட நல்லவர்களோடு நம்ம செயற்படும் போது அவங்களுடைய காரியங்களை நம்ம என்ன பண்ணோம், அவங்க என்ன செய்கிறாங்களோ அதே செயல்களை நம்ம கற்றுக்கொள்வோம். இங்கே சாலமோன் ஞானி அதான் சொல்கிறார், நீங்கள் ஞானிகளோடைய சஞ்சரித்து கொண்டே இருப்பீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஞானம் அடைவோம். இந்த உலக ஞானத்திற்கும் தேவன் கொடுக்குற ஞானத்திற்கும் வித்தியாசங்கள் இருக்குது. இந்த உலக ஞானத்தோடு நம்ம மனுஷன் கூட நம்ம சஞ்சரிக்கும் போது, ஒருவேளை நம்ம ஸ்கூலில் நல்லா படிக்கிற பசங்கள் இடத்துல உட்கார வரும்போது அவங்களிடத்துல நிறைய விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒரு வேலை ஸ்தலத்தில் இல்லை ஒரு விளையாடுகிற ஒரு இடத்துல நமக்கு முன்பாக அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஞானவான்கள் போல இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியும், அதை ஸ்மார்ட்டாக செய்வாங்க. அதனால் நம்முடைய பார்வைக்கு அவங்க ஞானவான்கள் போல இருப்பாங்க. ஆனால் அவங்க கிட்ட போயிட்டு எப்படிங்க இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இன்னொரு இடத்துல கற்றுக்கொண்டேன்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட கேட்டால் அவங்க இன்னொரு இடத்துல கற்றுக்கொண்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த உலகத்தில் இருக்க ஞானத்திற்கு இப்போ என்ன சொல்லலாம், ஒருத்தர் நிறைய விஷயங்களை தன்னுடைய காரியங்களை செய்து ஞானத்தினால ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டான்னு வச்சுங்களேன், அவரை பீட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கடந்து வருவாங்க. இது உலகத்தினுடைய ஞானம். ஆனால் இங்கே சாலமோனை குறித்து நம்ம வாசிக்கும் போது, சாலமோன் போல ஞானவான் முன்னும் இல்லை பின்னும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருந்தாலும் சாலமோன் அந்த ஞானத்தை சரியாக அவருடைய வாழ்க்கையில் பயன்படுத்தலை. தெரியல உங்களுக்கு, அவர் ஞானமாய் நடக்காத பட்சத்தில் ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை கொடுக்கும்போது சேவன் ராஜஸ்திரிங்க ராஜக்கள்லாம் அவரிடத்துல கொண்டு சேர்த்தாராம். ஒரு காலகட்டத்தில் அந்த ஞானமே அவர் என்ன ஆயிடுச்சு, எங்கெல்லாம் கடந்து போகிறாரோ அங்கெல்லாம் மனைவிகளை வைத்து கொண்டார், எங்கெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்கள் செய்யாது இருக்கிறோமோ அந்த இடத்துல செஞ்சு அவருடைய கர்த்தர் கொடுத்த அந்த ஞானத்தை என்ன பண்ணாரு, வேஸ்ட் பண்ணிட்டார். இங்க வேதம் சொல்லுகிறது, ஞானி யார்? உலகத்துல நிறைய ஞானி இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்ச ஞானி பேர்லாம் சொல்லி இவங்க இதுல ஞானி அவள் அதில் ஞானி சொல்லலாம். ஆனா வேதத்தின் பிரகாரமாய் ஒரே ஒரு ஞானி இருக்கார். அவர் யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சர்வ ஞானி என்று சொல்லி. அவரோடு நம்ம சஞ்சரிக்கப்படும் போது அவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னன்னா, யாரோட நீங்க அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, யார் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கா, யாரோட நீங்க சேர்றீங்க, உங்களுடைய சேர்க்கை எப்படி இருக்கு, நீங்க யாரோட அதிக நேரம் நீங்க சஞ்சரிக்கிறவர்களா இருக்கீங்க. ஒரு மனுஷனோட சஞ்சரிக்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய செயலை நம்ம என்ன பண்ண முடியும்,
அதே செயலை நாமளும் செய்கிறவங்களா இருப்போம். இப்போ நம்ம ஆண்டவரோட சஞ்சரிக்கிறவர்களா நம்ம இருந்தோம்னா, வேதத்துல நிறைய பேர் ஆண்டவரோட சஞ்சரித்த காரியங்கள் அவருடைய வாழ்நாட்கள் நம்மளால பார்க்க முடியும். ஏனோக்கு சஞ்சரித்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சஞ்சரிக்கிற அனுபவம் இந்த 40 நாள் பாஸ்டிங் பிரேயர் மாத்திரம் அல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், 40 நாள்னும் போது அந்த நாள் மட்டும் தான் விசேஷ நாட்கள் அல்ல. 40 நாள் இல்லை, கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷித்தமான நாட்கள் தான். ஒவ்வொரு நாளும் தேவனோடு நம்ம சஞ்சரிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப், நம்ம யாரிடத்துல அதிகமாய் நம்முடைய காரியங்களை செலவிடுறோன்னு சொல்லிட்டு நமக்கு சிந்தித்து பார்க்கணும். சில நேரங்களில் நம்முடைய பார்வைக்கு இவங்க எப்படி இருப்பாங்க, ஞானியா இருப்பாங்க. ஆனால் இந்த உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்களுடைய ஃப்ரெண்டு சர்க்கிள் எப்படி இருக்கு, யாரோட அதிகமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? வேதத்தில் நம்ம வாசிச்சோன்னா யாரோடெல்லாம் அவங்க அதிக நேரம் அவங்க செலவழிச்சாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடந்ததுன்னா 2 பேரை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது ஒரு காரியம், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை 4-5 வசனங்களை வாசிப்போமே. யார் ஞானவானாய் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை அவங்க நாசமானதுக்குள்ள கடந்து போனாங்க அப்படின்னா, அதற்கு பின்பு இருக்கிற தெலிலாள் என்னும் வேறொரு ஸ்திரீயோட சிநேகமா இருந்தான். நீ அவனை நயம் பண்ணி சரி, இது நீங்க வீட்டுல போய் வாஸ்து எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம். சிம்சோனுக்கு கர்த்தர் இஸ்ரவேலை பெலிஸ்தர்கள் கையிலிருந்து ரட்சிக்கும்படியாய் தாயின் கருவில் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு தேவ மனுஷன் சொல்லலாம். அப்படிப்பட்ட மனுஷனுக்கிட்ட இருந்த பலத்தை, அவளுடைய ஸ்நேகம், அவர் யாருக்கிட்ட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணாரா, தெலிலாள் என்ற ஸ்திரீயோட டைம் ஸ்பெண்ட் பண்ணார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு மனுஷன் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டானா, ஆண்டவருடைய காரியத்தை செய்யும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனே என்ன செய்யறான், அவனுடைய ரூட்டு மாறி வேற ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஸ்திரீ இடத்துல அவன் என்ன பண்றான், டைம் ஸ்பெண்ட் பண்றான். இப்போ நம்ம இந்த முதல்ல வாசித்த வசனத்தின் நிமித்தமாய் மூடருடைய தோழனும் என்னவா நாசம் அடைகிறான். இங்க சிம்சன் கொடுத்ததான எல்லா பலத்தையும் என்ன பண்றாரு, கர்த்தர் எதற்காக அழைச்சாரோ அதை செய்யாம அந்த ஸ்திரீ இடத்துல அவர் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றார். இது நிமித்தம் என்ன நடந்து நமக்கு தெரியும். அவர் கண்கள் பிடுங்கப்பட்டு அவருடைய பலம் எல்லாம் இழந்து போகிறார். இன்னைக்கு கூட தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல நான் என்னுடைய டைம் நான் ஸ்பெண்ட் பண்றேன்னு நினைச்சீங்கன்னா, தேவன் விரும்பாத இடத்துல என்னுடைய நேரத்தை நீங்க அதிக செலவுபடுத்தினா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான காரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம், இழந்து போகிறவளா இருப்போம். அல்லேலூயா. நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ஆண்டவர் அந்த மனுஷனை அழைச்சார். ஆனா அவன் யாரிடத்துல அதிகம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ஆண்டவரிடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனா அவர் அப்படி பண்ணல. கர்த்தருடைய ஆவியானவர் இருக்காரு, அபிஷேகத்தை பெற்றிருக்காரு, இருந்தாலும் அவருடைய ரூட்டு மாறி போனது. இன்னைக்கு நம்ம சபைக்கு வரலாம், ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று கொண்டிருக்கலாம், நல்லா பாடலாம், நல்லா வர்ஷிப் பண்ணலாம், நல்லா பிரசங்கம் பண்ணலாம், நல்லா எல்லா காரியங்களையும் செய்யலாம். ஆனால் நம்ம யாரோட சஞ்சரிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய செயல்கள் இருக்கும். நான் ஞானம் அடையினா நீங்கள் அதிக நேரம் யாரோட செலவிடணும்னா ஆண்டவரோட சஞ்சரிக்கிறதா இருக்கும். சஞ்சரிக்கிறது என்பது ஜெபத்தோடு பேசுவது, சஞ்சரிக்கிறது என்பது வேத வாசிப்போடு பேசுகிறது, சஞ்சரிக்கிறது என்பது ஆண்டவரை ஆராதிச்சு கொண்டே இருப்பது, சஞ்சரிக்கிறது எப்போதுமே தேவனுடைய நினைப்பாவே இருப்பது. பாட்டு மட்டும் போறோம், என் நினைப்பாவே இருப்பவரே. அப்புறம் எத்தனை பேருக்கு துள்ளி இருக்கு, அவர் நினைக்கும் போது எத்தனை பேர் துள்ளி குதிச்சிருக்கீங்க சொல்லுகிறது. ஆண்டவரோடு நீங்க சஞ்சரிக்க, ஆண்டவரோடு கூட எப்பவும் பேசுங்க. மனுஷங்க இடத்த பேசுற அந்த நேரத்தை நீங்க என்ன பண்ணணும். அதனால மனுஷன் இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம்னு நான் சொல்லலை, மனுஷத்துல பேசக்கூடாது, ஃபோன் பண்ணாலும் கால் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். எவ்வளவு நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. காலையில வரீங்க, 40 நாள் பாஸ்டிங் பிரேயர் வரீங்க, 1 மணி நேரம் ஆண்டவர் இடத்துல கொடுத்துட்றீங்க. 1 மணி நேரமோ இல்லை 3/4 மணி நேரமோ 20 நிமிஷமோ எவ்வளோ நேரமோ வந்துட்டு முடிச்சுட்டு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேரத்தை எதற்காக நீங்கள் செலவழிக்கிறீங்க? நமக்கு தெரியும், வேற யாருமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவான்னா என்ன, நான் நிதானித்து அறிந்தா நான் எந்திருக்கப்படும். இங்க சிம்சோன் அவருடைய ரூட்டு மாறந்தனால, அவருடைய சஞ்சரிப்பு மனுஷ இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல கடந்ததுனால, அவருடைய கர்த்தர் கொடுத்த அந்த பலத்தை அவர் இழந்தார். கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனத்தை அவர் இழந்தார். அல்லேலூயா. நம்ம தேவனோடு சஞ்சரிக்கும் போது கர்த்தருக்கு இன்னும் நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். இப்போ எல்லாம் கண்ணு அப்படியே உறங்குது இல்லை? நம்ம தேவனோட அந்த என்ன சொல்லலாம், அவர் நினைப்பாவே நம்ம இருக்கப்படும் போது, அவர் வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கப்படும் போது கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நம்ம யாரோட சஞ்சரிக்கிறோம்? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி இருக்கு? இது வரைக்கும் அது ஃப்ரெண்டு வேணான்னு சொல்லலாமா? புதுசாக இருக்கிற ஃப்ரெண்டுங்களையும் சேர்த்துங்க, பழைய ஃப்ரெண்டுகளையும் சேர்த்துங்க. புதுசாக இருக்கிறவங்க வெள்ளியாக இருக்கலாம், பழசாக இருக்கிறவங்க கோல்டாக இருக்கலாம், இன்னும் டைமண்ட்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்த்துங்க. பட் ஆனால் யாரிடத்துல நீங்கள் டைம்ஸ் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ஒரு ஆவிக்குரியவரோட நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்டிங்கன்னா ஆவிக்குரிய காரியங்களுக்கு கற்றுக்கொள்ளலாம். இப்போ இன்னொரு சம்பவத்தை நான் சொல்கிறேன், எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. யாருன்னு டக்குன்னு சொல்லுங்களேன். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் ஒரு 2 ஸ்திரீங்க இருக்காங்க. மரியாள், சகாயமா, சகரியா ஒய்ஃப் எலிசபெத். ஸோ 2 பேர் இருக்காங்க. இப்போ மரியாள், இவங்க 2 பேர் சேர்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. மரியாள் இடத்துல தேவதூதன் பேசிடுறாரு, நீங்க கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த விஷயத்த எலிசபெத்து கிட்ட சொல்லும்படியா அவங்க கடந்து போகும்போது, ஒருவேளை எலிசபெத் உலக பிரகாரமா அந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா மரியாளை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க? இது தப்பு, இப்படிலாம் செய்யக்கூடாது, இதுக்கும் நம்முடைய கலாச்சாரத்துக்கும் செட் ஆகாது, இது நீ என்ன பண்ணிடு, எதனா பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அதனுடைய காரியத்தை அவங்க அறிந்திருந்தனால கரெக்டாக அதே போல மரியாள் எலிசபெத்துக்கு வராம வேற யார் இடத்துல போயிருந்தாலும் அந்த காரியம் தான் நடந்திருக்கும். அப்படிதான் நம்ம இப்போ இவங்க 2 பேருடைய ஸ்பிரிச்சுவல் எப்படி இருக்குன்னா, நான் சொன்னது போல ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். இப்போ இவங்க 2 பேருடைய ஆவி ஒருமனதா இருந்ததுனால இப்போ இவங்களை ப்ரே பண்றாங்க, இவங்க வாழ்த்துறாங்க. உள்ள இருக்கிற பேபி என்ன ஆகுது? துள்ளுது. ஸோ 2 பேர் அவங்க சஞ்சரிக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ஞானமாய் ஒரு காரியத்தை ஹேண்டில் பண்றாங்க. நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? நம்ம யார் இடத்துல அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? இப்போ ஒருத்தர் நம்மளுக்கு பிடிக்காதுன்னு வச்சுங்களேன், அவர் இடத்துல போயிட்டு நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணப்படும் போது உங்கள் 2 பேருக்கும் சண்டை ஆகும் போது நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட என்ன பண்ணுவார்? நீ என்னெல்லாம் சொன்னியோ அதெல்லாம் A to Z சொல்லிடுவார். மூடரோடு நீங்கள் தோழனாக இருந்தீங்கன்னா நாசம் அடைவான் தான். வேதம் அதான் சொல்லுங்க, ஞானிகளோடு இருக்கிறவன் ஞானம் அடைவான். நீங்கள் யாரோட சஞ்சரித்து கொண்டு இருக்கும்? சில நேரங்கள் இப்போ நான் பேசுறதை பார்த்து என்னை ஞானி நினைக்காதீங்க. அல்லேலூயா. இங்கே நல்லா நம்ம பேசுறதுனால நமக்கு ஞானி எப்படின்னா, அவன் கரெக்டான எல்லா சிச்சுவேஷனும் எப்படி ஹேண்டில் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் தான் கரெக்டான அந்தந்த நேரத்தில். ஏன்னா சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்த அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 2 ஸ்திரீங்க வந்துடுவாங்க. ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் ஒரு டெஸ்ட் ஒன்று வைப்பார், நீ எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். ஒரு பழக்கடை வியாபாரி பக்கத்தில் இன்னொரு கடையில் வாலிபப்பில் என்ன பண்ணியிருக்கான், ஒரு பழக்கடியை போட்டிருக்கான். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கூடை ஃபுல்லாக ஆப்பிள் வச்சுருக்காரு. அப்புறம் இவர் ரொம்ப காலத்து வியாபாரி. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வாலிபப்பிள்ளையா, எப்போ பழம் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் அந்த பழக்கூடையில் கடைசியில் ஒரு ஆப்பிள் மட்டும் எப்படி இருக்குது, ரொம்ப அழுகி போயிருக்குமா, அதை எடுத்து போட்டுரு, நீ போட்டினா எல்லா ஃப்ரூட்டும் நல்லா இருக்கும் அப்படின்றார். இவர் என்ன பண்ணார்னா, எல்லாம் எங்களுக்கு தெரியும், ஏன்னா வாலிபம் என்பது எப்பவுமே என்னன்னா எதுவுமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு வயது. அவனை சொல்லி எல்லாம் எனக்கு தெரியும், அது ஒன்றுமே இல்லாத பிரச்சனை இல்லை, தொடிச்சு போகலான்னு சொல்லிட்டு தொடிச்சிட்டு மறுபடியும் அதில் வச்சுருக்காங்க. அடுத்த நாள் 2 நாள் வர்றார், 3 நாள் வர்றார், 4ஆவது நாள் பார்த்தீங்கன்னா அந்த பழம் மாத்திரம் இல்லை, ஆப்பிள் கூடையில் இருக்கிற எல்லா பழமும் என்ன ஆயிடுச்சு, அழுகி போயிடுச்சு. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நமக்குள்ளே இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சில நேரங்களில் உடனே அந்த ரியாக்ஷன் வந்துடாது.
அழுகிறது வந்து ஒரு பழம் உடனே வீட்டில் வாங்கி கடையில் வாங்கி வீட்டில் வச்சோன்னா அழுகி போயிடுமா? அதுக்கு டைம் எடுக்கும். இன்னைக்கு நம்ம யாரோட சஞ்சரிக்கிறோமோ சில நேரங்களில் அப்போ ஞானவன் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் சில நேரங்களில் நம்ம போக 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 என்ன ஆகும்னா அது அழுகி அந்த காரியங்கள் நம்ம தெரியும் போதே நம்ம என்ன பண்ணோம்னா அதை விட்டு நமக்குள்ளே இருக்கிற காரியங்களை எடுத்து போட்டணும். அப்படி இல்லைன்னா முதல்ல அழுகும், அப்புறம் நாற்றம் எடுக்கும், அப்புறம் எல்லாமே நாற்றம் எடுக்கும், அப்புறம் புழு வரும், அப்புறம் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். புரியுதெல்லாம்? இன்னைக்கு யாரோட சஞ்சரிக்கிறீங்க? சரி, நான் ஞானிகளோடு சஞ்சரிக்கிறேன்னா கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுப்பார். எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுப்பார்? ஒரு 5 காரியத்தை நம்ம டக்குன்னு சொல்லி நான் முடிச்சிடுறேன். எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமே. எப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, பரத்திலிருந்து வருகிற ஞானம். முதல்ல அந்த ஞானம் எப்படி இருக்கு என்ன பார்க்கலாம். ஒருவர் மட்டும் வாசிங்க. ஆண்டவர் கொடுக்கிற ஞானம், ஏன்னா அவர் சர்வ ஞானி. அந்த ஞானியோட நான் சஞ்சரித்தேன்னா எனக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். அந்த ஞானம் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் சுத்தமா இருக்கும். அல்லேலூயா. உலக ஞானம் ஏமாத்தும். உலக ஞானம் என்ன பண்ணும்? ஏமாத்தும். ஆனா கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தம் உள்ளதா இருக்கும், கிளீனா இருக்கும். அல்லேலூயா. அதுல எந்த ஒரு அழுக்கும் இருக்காது, பியூரா இருக்கும். ரெண்டாவது, பின்பு சமாதானமும். ரெண்டாவது சொல்லப்படுகிறது சமாதானமா இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற ஞானம் சண்டை போடாது. அது எப்படி என்ன சொல்லலாம், எவ்வளவு வந்தாலும் அது பாட்டு எப்படி இருக்கும்? பீஸ்ஃபுல்லா இருக்கும். எது? கர்த்தர் கொடுக்கிற ஞானம். உலக ஞானம் என்ன பண்ணும்? இப்போ ஒரு மனுஷனுக்கு இப்போ நான் உலகத்திலே உங்க எல்லாருபடியும் நான் ஞானி இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்கவே மாட்டேன். சில பேர் அப்படிதான், என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க எல்லாருபடியும் எனக்கு ஞானம் இருக்குன்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவனுக்குள்ள இருக்கிற ஞானம் பரலோகத்தில் வருகிற ஞானம் அல்ல. அது கற்று தெரிந்து கொள்ளுகிற ஞானம். பரலோகத்தில் வருகிற ஞானம் ஃபர்ஸ்ட் கிளீனா இருக்கும், சுத்தம் உள்ளதா இருக்கும். ரெண்டாவது சமாதானம் இருக்கும். அடுத்து சொல்லப்படுகிறது சாந்தமா இருக்கும். ஞானமா நீங்க இருந்தீங்கன்னா வீட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் நீங்க போயிட்டு முன்னாடி உங்க வாயை திறந்து என்ன பண்ண மாட்டீங்க, பெரிய ஆள் போல நின்று. அது எப்படி இருக்கும்? சாந்தமா இருக்கும். அல்லேலூயா. சைலண்டா சில பேர் இருக்காங்களா, சைலண்டா காரியத்தை அப்படி இருக்கணும். என்ன நடந்தாலும் நம்ம வேலை சாந்தமா சைலண்டா அப்படி இருக்கும். பரலோகத்தில் வருகிற ஞானம். அடுத்தது அடுத்த சொல்லப்படுகிறது அந்த ஞானத்துல இரக்கம் இருக்கும். அல்லேலூயா. எப்படிப்பட்டதா இருக்குமோ அந்த ஞானம் இரக்கம் உள்ளதா இருக்கும். அடுத்து அந்த ஞானம் உங்களிடத்தில் இருந்துச்சுன்னா, பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டதுன்னா நீங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பீங்க? நற்கிரிகளா? நற்கனிகள். நம்ம நிறைய நேரத்தில் ஆவின் வரத்தை தான் நிறைய பேர் விரும்புங்க. ஆண்டவரே இந்த 40 நாள் எனக்கு இந்த ஆவின் வரத்தை கொடுங்க. அந்த ஆவின் வரம் நம்மளை பரலோகம் கொண்டு சேர்க்காது. நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஆவின் கனிகள் மாத்திரம்தான் பரலோகம் கொண்டு சேர்க்கும். ஆவின் வரங்கள் இந்த நாட்களில் வாழ்வதற்கு நமக்கு தேவை. அதற்காக நம்ம ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லல. ஆனால் அது என்ன பரலோகம் கொண்டு போகாது. ஆவின் கனிகள் எனக்கு இருக்குமானால் அதுதான் எனக்கு பரலோகம் கொண்டு போகும். ஆவின் கனிகள் என்னன்னு தெரியும்ல? இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு இல்லைன்னா, ஞானம் பரலோகத்திலிருந்து வரப்படும் போது ஆண்டவர் அந்த நற்கனிகள் எனக்குள்ள உண்டாகும். அடுத்து நிறைந்ததாயும். இது எப்படி இருக்கும்? பச்சைபாதம்னா ஆங்கிலத்தில் என்ன, இங்கிலீஷில் என்னம்மா? இந்த பார்ஷியாலிட்டி பார்க்காது, எல்லாமே ஈவன். சொல்றது புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? அது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு ஒரு ஞானம் வந்துச்சுன்னா அது பார்ஷியாலிட்டி பார்க்காது, எல்லாம் ஈவன். ஆண்டவர் அதெல்லாம் சொல்றாரு. ஆண்டவர் எப்படிப்பட்ட உள்ள தேவன்? பட்சபாதம் இல்லாதவர். அப்பெல்லாம் என்ன, எல்லார் இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருப்பார்.
மரியா கிட்ட ஒரு மாதிரி, கார்த்திகா கிட்ட சரவண அப்படி அல்ல. யாராக இருந்தாலும் இதுதான். 25 மார்க் கொஸ்டின் பேப்பர்னா என்னடா இது வர்றேன், யாராக இருந்தாலும் 24 தான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அடுத்த வாசிப்போமே. இது எப்படிப்பட்டதுன்னா ஆக்டிங்காக இருக்காது. கர்த்தர் கொடுக்குற ஞானம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆக்ட் பண்ணக்கூடாது. இந்த ஸ்கூலில் தெரிஞ்ச மாதிரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, எல்லாம் தெரிஞ்ச மாரி. அவங்களுக்கு ஆக்சுவலி அது நல்ல தப்புன்னு சொல்ல. ஒரு விஷயத்த நம்ம முன்னாடி செய்கிறது, எல்லாருமே உட்காரப்படும் போது ஒருத்தர் எடுத்து வந்து செய்கிறது நல்லது. ஆனால் அடுத்து செய்யப்படும் போது அதில் தவறுன்னு ஒருத்தர் சொல்லப்படும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை காதுலேயும் வாங்க மாட்டாங்க. இந்த ஸ்கூல் லேப்லலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இதோட இதை சேர்த்தா தாங்க இந்த இது வரும், இதை ஆன்சர்னா கேட்க மாட்டாங்க. அது ஸ்கூல் மாத்திரம் இல்லை, நீங்கள் வேலை ஒர்க் பண்ணுற இடத்துல கூட பாருங்களேன், நம்ம சொல்லுவோன்னா நம்ம பேச்சை கேட்கவும் மாட்டாங்க. ஆனால் கடைசியாக சுற்றி எத்தி பார்த்தீங்கன்னா யார்கிட்ட வரும்? அப்போ வரும்போது அவங்க சொல்கிற வார்த்தை என்னன்னா, எனக்கு அப்போவே தெரியும், இருந்தாலும் நம்முடைய நம்ம இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்தோன்னா இன்னும் இதனுடைய ஆழங்கள் புரியும். கர்த்தரிடத்துல ஞானம் வரும். அந்த ஞானம் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு க்ளீனாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். புரியுதுங்களா? ஒரு விஷயத்த செய்கிறேன்னா அதில் இது செய்யலாமா ஆண்டவர், அப்படி இல்லை. செய்ய போதுன்னா அதில் ஆரம்பிக்கிறது முடிவு வரைக்கும் கிளியராக இருக்கும். 2வது சொல்லும்போது சமாதானமாக இருக்கும். 3வது சாந்தமாக இருக்கும். 4வது இரக்கம் உள்ளதாக இருக்கும். 5வது நற்கனிகள் நிறைந்ததாக இருக்கும். 6வது பட்சபாதம் இல்லதாக இருக்கும். 7வது ஆக்ட் பண்ணாது. எனக்கு கர்த்தர் ஞானம் கொடுத்திருந்தான்னா நான் யாரிடத்திலும் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஓப்பன் புக்காக இருக்கும். யாருடைய ஓப்பன் புக்லேயும் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் நான் எப்படி அந்த ஞானம் எப்படி இருக்கணும்னா மாயமற்றதாக இருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஞானம் இருக்கா இல்லையா? இவ்வளோ சொல்லிட்ட பேர் என்ன செய்யுதுன்னு தெரியல நினைக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, இந்த ஞானம் வேணும்னா சர்வ ஞானியாகிய இயேசுவோடு நீங்கள் சஞ்சரிக்கணும். புரியுதுங்களா? சஞ்சரிச்சிங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நம்ம கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் கொட்டாய் வருது எனக்கு தெரியுது. ஸோ அதனால் கர்த்தர் இந்த வார்த்தையை அவர் ஆசீர்வதிப்பாராக. அப்படியே இருக்கலாம். அவர் ஒரு